வணக்கம் வந்தனம் என் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நேயர் மாலதி பிரியா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு கிருஷ்ண பக்தை, சரிங்களா, கிருஷ்ணா டிவோட்டி. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கைடே வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து இருக்காங்களாம். அவர் கூட தொடர்ந்து பேசவும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அவங்க என்ன அடுத்த வார்த்தை கேட்குறாங்கன்னா, இப்படி நான் அவர் மேலே பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்துலையும் அவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு, நான் அவரோட பேசுகிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் கூட நான் வந்து கிருஷ்ணரை மட்டுமே வழிபட்டு முக்தி மோட்சம் அப்படிங்கிறதுக்கு சென்றடைய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வந்து இது ஒரு அபத்தமான ஒரு கேள்வி, இது ஒரு அபத்தமான ஒரு எண்ணம், சரிங்களா. என்னங்க இப்படிமா சொல்கிறது, அப்படி தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் பொறுமையாக சொல்கிறேன், சரிங்களா. ஆனால் தெரிஞ்சுக்கங்க, இது அதனோட இம்பேக்டை தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது ஒரு அபத்தமான எண்ணம், இது ஒரு அபத்தமான கேள்வி. நான் வழிபடக்கூடிய தெய்வத்தின் மீதே எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறத காட்டுவதற்கு இது ஒரு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு கேள்வி. கேள்வி எப்படி வந்தது? எண்ணத்தினால். அப்போ அந்த எண்ணமே அங்கே இன்னும் தூய்மையான நிலையில் இல்லைங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஒரு கேள்வி, சரிங்களா. சரி, இது எப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே போவோம். இது என்ன பண்ணலாம், இது நம்மளால் முக்தி பேரை அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது யோக வாசிஷ்டமில் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல வரும், ராமர் ஒரு வார்த்தை கேட்பார், பக்தியில் இருக்கக்கூடியவர்கள் முக்தி பேரை அடைய முடியுமான்னு ராமர் ஒரு வார்த்தை கேட்க, அப்போ வசிஷ்டர் என்ன சொல்லுவார்னா, பிரகலாதன் வந்து அதற்குண்டான நல்லபடியான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு. அப்போ பிரகலாதன் வந்து எப்படி முக்தி அடைஞ்சார்னா, அவர் பிரகலாதன் ஒன்றுமே பண்ணிக்கல. அந்த இறை ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, இறைக்கு தன்மை இல்லை, இறைக்கு உருவம் இல்லை, இறை அனைத்துமானது. அதற்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம், என்ன ஊர் வேணாலும் வச்சுக்கலாம், என்ன உருவம் வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ பிரகலாதன் என்ன பண்ணார், அப்படிப்பட்ட இறை ஆற்றலை இந்த புராணங்கள் சொல்லபடி இருக்கக்கூடிய திருமாலாக ஒரு கற்பனை செய்து கொண்டு, அந்த கற்பனை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நினப்பில் அவர் நிறுத்திட்டு அந்த நினப்பில் அவர் அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டார். இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, இந்த இந்த ஒரு நிலை வெற்றி அடையும் பொழுது எனக்கு இறையினுடைய காட்சி ரூபம் தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அமர்ந்தார். அந்த அமர்ந்தார் தன்னைத்தானே வந்து அவர் காட்சி ரூபமாக இறை வந்தது, இறையினுடைய காட்சி அவருக்கு கிடைச்சது. இவர் சிந்தனை திருமாலின் உருவம் இப்படி இருக்கும்னு நினச்சதுனால அந்த உருவத்திலேயே திருமாலினுடைய உருவத்தை அவர் கண்டார். அப்போ என்னதையே நான் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வேலை பண்ணார். திருமாலுக்கு உருவத்தை வடிச்சார், அந்த உருவம் தானாகவே இருப்பதாகவும் நினச்சார். அப்போது அந்த இறை காட்சி கிடைச்ச உடனேயே அவர் எப்படி இருந்தார், என்ன என்னைவே நானே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஓ இதுதானா, அப்போ இதுதான் முக்தி பேரா அப்படின்னு சொன்னார். ஆமாங்கிற அந்த ஒரு பதில் கிடச்சிது. பேசாமல் மறுபடியும் உட்கார்ந்துட்டார். அவ்வளோதான், முக்தி பேர் சென்றடைந்தார். அவர் வாழ்ந்த நாள் முழுக்க எந்திரிச்சு போய் அவருடைய அரசு பணி ராஜ்யங்கள் எல்லாத்தையும் பார்த்தார். தன்னுடைய அசுர குலத்தவரை வந்து நல்லபடியாக பார்த்து கொண்டார். அடுத்து ராஜ்யத்தை கொடுத்து போட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார், சரிங்களா. இது நடந்தது. இது எப்படி நடந்தது? பக்தியின் மூலமாக நடந்தது. அந்த வகையிலையும் முக்தி பேர் சென்று அடைந்தவர்கள் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4 ரொம்ப அடிப்படையாக நம்ம ரொம்ப இதாக பிரகலாதன் கதை கூட, வசிஷ்டர் கதை கூட, இல்லை வைணவம் அப்படிங்கிறது கூட எல்லாம் சமஸ்கிருதத்தின்படி இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம ஒரு சொன்னாலும் கூட, அப்படி ஒரு மன நெருடல் இருந்தாலும் கூட தான் நம்ம கலாச்சாரத்திலேயே இருந்தவர்கள் யார்? சைவக்குறவர்கள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பெரியவர்கள், 63 நாயன்மார்கள் இல்லையா, 9 தொகையடியார்கள், இவர்கள் எல்லாருமே எதன்படி இறையை அடைந்தார்கள்? பயங்கரம் அப்படி யோக நிலையில் அப்படி உள்ள எல்லாத்தையும் நிறுத்தி குண்டலினி எழுப்பி, மூலத்தை எரித்து குண்டலினி முள்ளை எழுப்பி, இந்த மாதிரி இல்லை பயங்கர கடினமான டைலாக் பேசி அவங்க வந்து தானே ஒன்றும் பண்ணல, இறைக்கு உருவத்தை வடித்து கொண்டார்கள். இறை அப்படின்னா எப்படி இருக்கும், ஈசனனுடைய உருவம் இப்படி இருக்கும்னு அவர்களுடைய கற்பனை காட்சி இல்லையா. கண்ணப்ப நாயனார் சாமியை நம்ம தொடுறதுக்கு, நான் சாமியை தொடுறதுக்கு வந்து அருகதை உள்ளவனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருப்போம் இல்லைங்களா. கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார், வாயில் நீர் வச்சுக்கிட்டார், கையில் கறி வச்சுருந்தார், ஒரு கையில் பூ இருந்தது, ஏன்னா இது தண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. வந்தார், ஏற்கனவே பூசை செஞ்சுருந்து ஒரு கம்ப்ளீட்டாக அத்தனையும் உதைச்சார். கையில் வாயில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீரோடு இருக்கக்கூடிய அப்படி துப்புனார். சாமி சுத்தமாயிருச்சுன்னு நினச்சார். ஒரு பூவை அங்கே கையில் இருக்க ஒரு பூவை அங்கே வச்சார், கழியை படைச்சார், பேசாமல் உட்காந்துட்டார். இவ்வளோதான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணப்ப நாயனார் கறி சாப்பிட்றவர் தானே, அவர் வந்து சாமிகிட்ட சென்று அடையலையா? உண்மைதான், அந்த வாது உண்மை. ஆனால் அவர் வந்து 7 நாள்லையே 8 நாள் இல்லையா, ஒரு வாரத்தில் 7 நாள் தான் நினைக்கிறேன், அதுக்குள்ளே இறை அவரை ஆட்கொள்வார். 7 நாள் அவர் அன்ன ஆகாரம் உண்ணலை, நீர் அருந்தலை,
சாப்பாடு சாப்பிடல, 7 நாளும் சாமிக்கு படைப்பதற்காக வேட்டைக்கு போனார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச சாப்பாடு அதுதான், தேனும் தினையும் கறியும் தான். அவங்க வேட்டைக்காரங்க, அதுதான் அவங்களுக்கு தெரியும். கொண்டு வந்தார், படைச்சார், சாமி நினப்போடு உட்காண்டார். அவர் எந்த அதையும் புசிக்கல, எதுவுமே பண்ணலை. சரிங்களா? இதுதான். அப்போது அந்த நேரத்தில் சாமிக்கு கண்ணில் ரத்தம் வழியுது, பைத்தியம் பிடிச்சிருச்சு இவருக்கு, கண்ணப்ப நாயனாருக்கு. திண்ணன், அவர் பேர் திண்ணன். சரிங்களா? அப்போது இது அம்பெடுக்கிற அந்த அந்த கதை அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த திண்ணனுடைய இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மனோநிலை நமக்கு என்னைக்கு வாய்க்குமோ அப்படின்னு ஆயிரும். மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும். அந்த இடத்துல நின்று பார்த்தா பைத்தியகாரத்தனமான ஒரு ஒரு அன்பு இறை மேலே. அது கல்லுங்கிற அந்த எண்ணமெல்லாம் இல்லை, அது சாமி, அதுக்கு உயிர் இருக்குது, அப்படி தான் அவருடைய எண்ணம். அவர் என்ன பண்ணார், காலை தூக்கி வச்சுட்டார். ஒரு இதில் ஒரு கண்ணை பிச்சு வச்சார். இன்னொரு கண்ணு என்ன, எனக்கு அடையாளம் தெரியாதே, என்ன பண்ணுறது, கண்ணை கண்டவரில் என்ன வச்சு ஒரு வெய்ய ஒரு காலை தூக்கி கண் இருக்கிற இடத்துல. ஸோ அப்படி அது பைத்தியகாரத்தனம். அப்போது அதுதான் இறைக்கு ஒரு உருவம் ஒருத்த மனசில் நினச்சா அதுக்கு உயிர் இருக்குதுன்னு நினச்சா அதன்படி அப்படியே அது தன்னை ஆட்கொண்டதாக நினச்சா அது பேரில் நிற்கும் பொழுது அது இறை ஆட்கொள்ளும். ஏன் இப்படி ஒரு கேள்வி சகோதரிக்கு வந்தது அப்படின்னு தெரியல. இதுபோல் இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு பிறருக்கும் யாராவது பார்க்கக்கூடியவர்களுக்கு இருக்குன்னா அது எப்படி அந்த எண்ணம் வரலாம்? அந்த எண்ணம் வர்றதே தப்பாச்சே. நான் இறையை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் இது இறை, இதற்குண்டான ஆற்றல் உண்டு, இது என்னை காட்டில் முதிர்ந்தது, இது ஏற்கனவே முதிர்ந்த ஒரு நிலையில் ஒரு 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 முக்தி பேர் அடைந்த ஒரு ஜீவாத்மா அது அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்ததுனால தானே காலங்காலமாக அதை இறைங்கிற தன்மை கொடுத்து வச்சோம். உருவம் மட்டும் இருக்குது, அப்படிப்பட்ட இறைக்கும் பல உருவம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இறையை நான் வழிபடுகிறேன். என்னுடைய ஆன்ம குருன்னு சொல்லக்கூடியவங்க, நான் அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லக்கூடியவங்க, எப்படி அவங்களை வழிபட்டால் நான் முக்தி பேருக்கு போவனான்னு அந்த ஒரு கேள்வி வரலாம் முதல்ல. இது நான் அந்த சகோதரி மாலதி அவங்களுக்காக சொல்லலை, எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலை இருக்கக்கூடிய அனைத்து பேருக்குமே சொல்கிறேன். அப்போது நான் இப்போ பெரிய ஆளுன்னு நினச்சி கும்பிட்ற அந்த இறைன்னு நினச்சி கும்பிட்றது மேலேயே எனக்கு சந்தேகம்னா எது என்னை நல்லபடியாக கொண்டு வந்து நிறுத்தும்? எதுவுமே நிறுத்தாது. அது எதுவுமே நமக்கு ஒரு முழுமைத்தன்மை கொடுக்கவே கொடுக்காது. ஆயுசு பூரா எல்லாத்து மேலேயே சந்தேகமாக இருக்கும். ஏன், இருக்கிறதுலையே உச்சமாக நினைக்கக்கூடிய ஒன்று மேலேயே சந்தேகம், அதற்கு கீழே இருக்கக்கூடியதில் மட்டும் எப்படி நம்பிக்கை வரும்? சரி, இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன்னா அது மேலே மட்டும் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. இல்லை அது மேலே சந்தேகம்னா நான் சந்தேகம்லாம் படலிங்க, அப்படி படலைன்னு இந்த ஒரு கேள்வி எழுந்திருக்கவே கூடாது. அப்போ உங்களுடைய மனசு இன்னும் அந்த சந்தேகப்படுது, இதனால் எனக்கு நடக்குமா அப்படின்னா, இப்போ நான் சொன்னால் மட்டும் நடந்துருமா? இப்போ நான் சொல்லக்கூடிய வழிகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா மட்டும் நடந்துருவீங்களா? கோடி யுகம் தவத்தில் இருந்தீங்கன்னா நடந்துருமா? இல்லை பிற தெய்வங்களை வழிபடுவது மூலமாக நடந்துருமா? நடக்காது. ஏன், ஏற்கனவே நான் ஒரு பெரிய ஆளை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், அதேவே எனக்கு இன்னும் முழுசாக நம்பலை. அப்போ அதுக்கு கீழே நான் எனக்கு வந்து பெரிய ஆளும் ஒன்றா? அப்போ நான் அவர் மேலே நம்பிக்கையில் நான் சொன்னால் நடக்குங்கிற என் மேலே நம்பிக்கையா? இப்போ இது எவ்வளோ ஒரு முரண்பாடு இந்த இடத்துல வருது பாருங்களேன், இல்லையா? ஸோ நான் அப்போ இதுக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, அந்த இறைங்கிறது என்னங்கிறதுக்கு உண்டான புரிதல் எனக்கு இன்னும் வரல. இது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கைடு. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் மனோமாயைக்குள்ளே தான் இன்னும் இருக்குது. இது வெறும் வீண் கற்பனை. நான் சொல்கிறேன், நீங்கள் நிஜமாலுமே பேசலாமா இருக்கும், ஆண்டவனுக்கு தான் வலிச்சு, அது எனக்கு தெரியாது. ஆனால் பெருவாரியாக எப்படி மக்கள் இருக்காங்கங்கிறதுல நான் உங்களை பொருத்தி சொல்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் பொருந்தலைன்னா சந்தோஷம்தான், எனக்கு சந்தோஷம்தான். சரிங்களா? பெருவாரியான மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு நடந்துதா? அப்படியா, எனக்கு அது மாதிரி நடந்த ஆசையாக இருக்கே, நானும் உட்கார்ந்தோன்னே நான் ஒரு நினச்சிக்கிட்டே இருக்கேன், கொஞ்ச நாளில் ஆஹா நடந்துருச்சு, ஆஹா கண்டேன் சீதையை அப்படிங்கிற மாதிரி. அப்போ நானும் பேசுகிறேன், இப்போ எங்கிற மாதிரி தான். அது இல்லை, அதுக்கு பேர் மனோமாயைங்கிற அர்த்தம். சரிங்களா? எனக்கும் நடக்குது, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அது உண்மை அல்ல. நான் பேசுகிறேங்கிற எண்ணம் அங்கே தோன்றுது அப்படின்னு சொன்னாலே, எண்ணமே தோன்றாமல் உடலும் மனதும் அசையாமல் இருக்கும் பொழுது இறைவனுடைய காட்சி தெரிந்த அனுபவங்கள் வரும்னு சொல்லும் பொழுது, நான் பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய ஆள் எப்படி அந்த இடத்துல நடக்கும்? சாமி வந்து ஆடுறவங்க கூட தன்னிலை மறந்தா தாங்க சாமி வரும். அவனுக்கு ஞாபகம் இருக்காதுங்க. அவன் எந்திரிச்சு நிற்கும் போது என்ன நடந்ததுன்னு கேட்பேன், எனக்கு ஏன் உடம்புலாம் வலிக்குதும்மா. அந்த ஒரு ஆட்டம் போடுறவங்க கூட தன்னிலை மறந்தா தாங்க. நம்ம ஜாலியாக சொல்கிறேங்க, சாமி கூட பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு சாமிக்கு வேறு வேலை இல்லையா உண்மையாலுமே? இப்போ போர் அடித்தா சொல்கிறாங்க, நான் அவர் அந்த பாபாஜியை பார்த்தேங்கிறாங்க,
நான் போகரை பார்த்தேங்கிறாங்க, நான் அகத்தியரை பார்த்தேங்கிறாங்க. என்னையா ஏதோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நடக்கலாமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், நடக்கலாமா? நடந்துன்னா சந்தோஷம்தான். அதுக்காகன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாருக்குமே அது நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சா, இருக்கிறதுன்னு நினச்சதுனால தானே அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏன் போய் அதை குறை சொல்லி கேட்டு மனோமாயையில் சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன். அப்போ அமைதியாக இருங்க. அந்த அந்த கண்ணபிரானை மனசில் நினச்சி, குருவாகவும் தெய்வமாகவும் நினச்சி மனசில் நிறுத்திடுங்க. அதே கண்ணனே வந்து உங்களுக்கு சொல்லித்தரும். வரக்கூடியது கண்ணன் தானே உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஆனால் அந்த இறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிடித்தாற் போல் இருக்கக்கூடிய உருவத்தை எடுத்து வந்து, அப்படின்னா என்ன, கண்ணனாகவே உங்கள் முன்னாடி தோன்றி உங்களுக்கு முக்தி பேரை தந்து அருளும். அதற்கு நீங்கள் முதல்ல அந்த இடத்துல ஆட்பட்டு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆட்பட்டு இருக்கணும். எல்லாமே அந்த கண்ணன் தான், அந்த அந்த கிருஷ்ணன் தான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அது ஆட்பட்டு இருக்கணும். ராதை எப்படி இருந்தாலோ, ஆண்டாள் எப்படி இருந்தாலோ, அதுபோல் ஆட்பட்டு இருக்கணும். சரிங்களா? சும்மா அப்படியே இது நடக்குமா, அது நடக்குமா, அவர் இது ஜாலியாக 4 பிள்ளைகளோடு சுற்றிட்டு இருந்தார், அவரெல்லாம் வேண்டதுனால நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு சுற்றினா நடக்காது. சரிங்களா? அவர் 4 பிள்ளையோடு சுற்றிட்டு இருந்தார், அவர் எந்த வகையிலே அட்டாச்செல்லாம் கிடையாது. அது 4 பிள்ளையோடு சுற்றின மாதிரி நமக்கு கதை ரூபமாக காமித்தார்களே தவிர அது நடந்துதான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியே நடந்திருந்தாலுமே அவர் எந்த வகையிலையும் அட்டாச்சே கிடையாது. நாம் அப்படியே இருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இது 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 போல் இது சார்ந்து இது போல் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கும். இதே நேர்பட இல்லைனாலும் இது சார்ந்து நிறைய சந்தேகங்கள் பலவாறாக இருக்கும். இந்த சந்தேகம்னு ஒன்று வந்ததுன்னா நீங்கள் சாகருக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பயம், சந்தேகம், குழப்பம், வெறுப்பு, இந்த மாதிரி கீழ்நிலை உணர்வுகள் வந்ததுனாலே நம்ம சாகருக்கு ரெடி ஆகிட்டோம், அடுத்த இந்த சட்டை விட்டால் அடுத்த சட்டையை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னு நம்ம தயாராக இருக்கலாம். அவ்வளோதான். முக்தி பெறலாம் வாய்க்காது. சரிங்களா? ஸோ இதை மனசில் வச்சுக்கங்க. செய்கிற காரியத்தையும் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் சரியாக வைங்க. அது நமக்கு பிறவா நெறி அப்படிங்கிறதை நமக்கு தந்தருளும் அப்படிங்கிற மனசில் ஆழவாக வச்சுக்கங்க. இதை சொல்கிறது தான் இன்றைக்கி உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.